இந்த மாதிரி பாவக்காயை சமைப்பது அபூர்வமானது. உங்களில் பலருக்கு தெரியாது. இதில் கசப்பு தன்மை மிகவும் குறைவாக இருக்கும். பாவக்காயை பிடிக்காதவர்களும் இதை விரும்பி சாப்பிடுவார்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். முட்டை பூரணம் பாவைக்காய் செய்ய 4 பாவைக்காய் எடுத்திருக்கேன். பெரிய பச்சை மிளகா 2 எடுத்திருக்கேன். இது வந்து உரப்பு இருக்காது. 7 ஊசி மிளகா எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் காரமாக இருக்கும். நான் வந்து சின்ன தக்காளி ஒரு 6 எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பெரிய தக்காளி போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் 1 எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு போடுறேன். பாவைக்காய் வெட்டி அதில் ஊற வைக்கிறதுக்காக அடியும் துறையும் பாவைக்காய் வெட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 1.5 இன்ச்சு அளவு வட்ட வட்டமாக அப்படியே வெட்டிக்கங்க. நடுவில் உள்ள அந்த விதை அந்த சதை மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துருங்க. அது சுத்தமாக எடுத்துருங்க. அது வெறும் துவாரம் மட்டும்தான் இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. எல்லாத்தையும் அதே மாதிரி வெட்டி தண்ணியில் போட்டுருங்க. பாவைக்காவை உப்பு தண்ணியில் போடுறதுனால கசப்பும் குறையும், கொஞ்சம் உப்பும் பிடிச்சிருக்கோம். இந்த மீதம் உள்ள பாவைக்காவை வேறு சமையலுக்கு நான் வச்சுருக்கேன். பாவைக்காயை உப்பு தண்ணியில் படுற மாதிரி எங்கேயும் வளைவி வச்சுக்கோங்க. ரொம்ப லேசாக செய்யுங்க. அழுத்தி பிணைஞ்சிடாதீங்க, உடஞ்சி போயிடும். வெங்காயம் அந்த 2 விதமான மிளகாயும் கொத்தி எடுக்க போகிறேன். நான் வந்து ஹேண்ட் பிளாண்டரில் தான் கொத்தி எடுக்க போகிறேன். இது இல்லாதவங்க பொடிசாக வெட்டி போட்டுக்கலாம். இப்போ அந்த தக்காளி வந்து நான் பொடிசாக வெட்டி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நல்லா ஹேண்ட் பிளாண்டரில் போட்டு நல்லா கொத்தி எடுத்தாச்சு. ரொம்ப நைஸாக இருக்குது. இப்போ வந்து 1 மேஜைக்கரண்டி எண்ணெய் போட்டிருக்கேன். இந்த கொத்தி வச்சுருந்ததெல்லாம் அதில் ஒன்றா போடுறேன். கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். கொஞ்சம் நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருந்த முட்டை நல்லா அடித்து கலக்கிக்கிறேன். அது வெட்டி வச்சிருந்த தக்காளி, வதக்கி வச்ச மிளகா, வெங்காயம் அதில் சூடு ஆற வச்சு போடுறேன். நல்லா கலக்கிக்கோங்க. அடித்து எங்கே ஒன்றா படுற மாதிரி அடித்து கலக்கிக்கோங்க. உப்பு தண்ணியில் ஊற வச்சுருந்த பாவைக்காவை எடுத்து நல்லா உள்ள வெளியெல்லாம் கிச்சன் டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுக்கிறேன். ஈரமே இல்லாமல் செய்யுங்க. இந்த டவல் இல்லாதவங்க துணி வச்சு தொடச்சிக்கலாம். எல்லாத்தையும் இதே போல் தொடச்சி எடுத்துருங்க. அழகாக இருக்குல்ல? இதை வந்து பாவைக்காய் ஸ்டீம் பண்ண போகிறோம். இந்த தட்டில் மேலே பிளாஸ்டிக் பைப் போட்டிருக்கேன். அதில் 2-3 சொட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எல்லா பக்கமும் அந்த எண்ணெய் படுற மாதிரி போட்டுட்டு அந்த தட்டில் விரித்து விட்றேன். அப்போ தான் அடியில் ஒட்டாமல் வரும். ஒட்டாமல் இல்லை, அந்த துவாரம் இருக்கிறதுனால துவாரம் வழியாக கீழே இறங்கிரும். நம்ம ஊற்றக்கூடிய முட்டை வந்து கீழே இறங்கிரும். இப்போ ஒவ்வொன்றா இடத்துல வச்சு அடுக்கிக்கலாம். இப்போ கலக்கி வச்ச முட்டையை வந்து அந்த ஒவ்வொரு பாவைக்காய்க்குள்ளேயும் ஊற்ற போகிறோம். எல்லா பாவைக்காய்க்கும் இதே மாதிரி ஊற்றுங்க. அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு? அது வெந்து வந்துச்சுன்னா அவ்வளோ பார்க்க நல்லாயிருக்கும், ருசியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எடுத்து மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக விடுங்க. கலரே மாறி போச்சு, நல்லா வெந்துருச்சு. குச்சி வச்சு குத்தி பாருங்க. நல்லா புசுன்னு உப்பி இருக்குல்ல, வெந்திருக்கவும். இப்போ வெந்துருச்சு, எடுத்துடலாம். கீழே அடியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. இந்த மாதிரி யாரும் செஞ்சுருப்பாங்களான்னு எனக்கு தெரியலை, ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ 2வது செட்டையும் அதே மாதிரி தான் செய்ய போகிறேன். நீங்கள் எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. பகுதியை வந்து வேறு மாதிரி செய்ய போகிறேன். 2 மேஜைக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். 1 மேஜைக்கரண்டி மிளகாத்தூள், உப்பு தேவைக்கு, நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ முதல் செஞ்சு வச்சுருந்தா பாவைக்காவை அதில் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுக்க போகிறேன். அந்த உரப்பெல்லாம் பிடிக்கிற மாதிரி உரப்பு உப்பு இந்த வெளிப்பக்கம்
2 விதமாக பாவக்காய் செய்கிறதுனால இது ஒரு பகுதியும், இன்னொன்று வந்து சும்மா அப்படியே அவிச்சு சாப்பிட்ற மாதிரியும். எல்லா பக்கமும் அந்த சாந்து படணும், மிளகாவும் உப்பும். வெந்து வருது, கொஞ்ச நேரத்தில் எடுத்துடலாம். ஏற்கனவே வெந்து போச்சு. இது அங்கிட்டு வேக வச்சிருந்ததும் தயாராகிருச்சு. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. சாதம் இல்லாமல் சும்மிவே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இது வெந்துருச்சு. நம்ம கீழே தாள் போட்டு அடக்கிக்கலாம். நல்லா இருக்குல்ல இது? இது ஒரு நேரம், அது ஒரு நேரமாக இருக்குது. உரப்பாக வேணுங்கிறவங்க இதை சாப்பிட்லாம். அது கொஞ்சம் உரப்பு, கொஞ்சம் வெளியே பக்கம் உரப்பு இல்லாமல் இருக்கும். சும்மா அவிச்சு வச்சது. ஒன்று எடுத்து உங்களுக்கு வெட்டி காமிக்கிறேன், வெங்காயம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம ஸ்டைல் பூரண பாவக்காய் தயாராகிருச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.